கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்ப. அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நித்தமும் நடத்த போகிறார். ஒரு நாள் நடத்திட்டு ஒரு நாள் விட்டுறேன்னு சொல்லல ஆண்டவர். நித்தமும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நடத்துவேன். நீ நான் என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறது, குடும்பத்துக்கு என்ன செய்கிறது, பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்கிறது, எதை பற்றி கவலைப்படாது. நான் உன்னை நடத்த போகிறேன். உன் குடும்பத்தை நான் நடத்த போகிறேன். பிள்ளைகளை நான் நடத்த போகிறேன். கணவனை நான் நடத்த போகிறேன். நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நடத்தி மகா வறட்சியான காலமாக இருந்தால் கூட, மகா வறட்சியான காலங்கள், அது ஒரு வறுமையான காலமாக இருக்கலாம், கடினமான பாதையாக இருக்கலாம். அப்போ அந்த காலத்தில் கூட நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன். எல்லா வகையிலுமே ஒரு திருப்தியாய், ஒரு சமாதானமாய், ஒரு நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒரு ஆசீர்வாதமான நாட்களுக்கு நான் உன்னை கொண்டு போவேன். வறட்சியான காலத்தில் கூட நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன். ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவேன். அது கடினமான பாதையாக இருக்கலாம், வறட்சியான பாதமாக இருக்கலாம். அப்போ எந்த பாதையில் இருந்தாலும் நாமும் கூட இருந்து உன்னை நடத்தி நான் ஆசீர்வாதமான பாதையில் நான் உன்னை நடத்துவேன். அற்புதமாக நடத்துவேன். உன்னை திருப்தியாக நடத்துவேன். உன்னை எதுலேயுமே நான் குறை வைக்க மாட்டேன். திருப்தியாக நான் உன்னை நடத்துவேன். அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். அந்த வறட்சியான காலத்தோட நான் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல தான் நான் வைப்பேன். அதனால் நீ சோர்ந்து போகாத. நீ எப்பவுமே ஒரு குறைவு இல்லாமல் ஆசீர்வாதமாக செழிப்பாக நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறேன். வற்றாத நீரூற்ற போல் இது எந்த இதுவுமே குறைவுப்படாது. உங்கள் குடும்பத்தில் குறைவுப்படாது. வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தேவைகளில் எதுலேயுமே குறைவில்லாமல் வற்றாத நீரூற்ற போல் அவனை ஆசீர்வாதமாக நடத்துவேன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த நாளை குறித்து கவலைப்படாதீங்க. நான் என்ன செய்வேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டு இனிமேல் உங்களை நடத்த போகிறாரு. அவருடைய சித்தமான பாதையில் திருப்தியாக உங்களை நடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்திய வாசம் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் நடத்த போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நடத்தி ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ளே, திருப்தியான நாட்களுக்குள்ளே, செழிப்பான நாட்களுக்குள்ளே நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.